பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் என்ன? தேவன் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிற்காகவும் நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ள இருதயத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் நம்மை குறித்த ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையில் யோபு ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்தார். ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தார். கர்த்தருக்கு பயந்து நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த யோபுவை பிசாசு சோதிப்பதற்கு தேவன் அனுமதி கொடுத்தார். ஒரே நாளில் இந்த யோபு எல்லாவற்றையும் இழந்து போய் விடுகிறார். தன்னுடைய ஆஸ்திகள், தன்னுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள், தன்னுடைய வேலைக்காரர்கள், தன்னுடைய 10 குமாரர்களும் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு வெறுமையாக இருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த யோபு சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த யோபுடைய வாழ்க்கை மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, கர்த்தர் கொடுத்ததுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சில கஷ்டங்களும், சில துன்பங்களும், சில இழப்புகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்கிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. ஆமென். இந்த யோபுவுடைய மனப்பக்குவத்தை பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். அந்த மனப்பக்குவத்தை தேவன் பார்த்து கொண்டிருந்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பெற்றால் மட்டுமே, ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டால் மட்டுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வதை விட, பாடுகளும் நெருக்கங்களும் துன்பங்களும் நம்முடைய வாழ்வில் வரும்போது அதை நன்றியுள்ள இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஸ்தோத்திரம் சொல்லுகிற அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அநேகர் நன்றி இல்லாத ஒரு சூழ்நிலையில் காணப்படும். நன்றியை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார், எத்தனையோ அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார். ஆனால் அநேகர் ஆண்டவருக்கு நன்றி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நானும் அப்படி அல்லாமல் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட காணப்படுவதற்கு நமக்கு தேவன் கிருபை தருவாராக. ஒரு குருடன் வழி அருகே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார், ஒரு பாத்திரத்தை வைத்து. அங்கே ஒரு வாசகம் அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் பார்வையிட்டவன், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அந்த வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அதில் ஒரு சிலர் கொஞ்சம் காசை போட்டு போயிருந்தாங்க. அவனுக்கு எதிர்பார்த்த அந்த வருமானம் வரல. அவளியை கடந்து வந்த ஒரு சமூக ஆர்வலர், அவர் அதை பார்த்து அந்த குருடனுடைய பரிதாப நிலைமை அறிந்து அந்த வாசகத்தை எடுத்து வைத்துவிட்டு இன்னொரு வாசகத்தை எழுதி வைத்தார். அந்த வாசகத்தை பார்த்த உடனே அங்கே இருந்த எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்க? நிறைய காசு போட்டாங்க. அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த நபர் மறுநாள் வந்தார். வரும்போது அவனுடைய தட்டில் பிச்சை பார்த்து நிறைய இருக்குது. அப்போ அவர்கிட்ட கேட்டார், இப்போ எப்படி இருக்கிறப்பா அப்படின்னு. ஐயா, நிறைய வருமானம் வந்துச்சு அப்படின்னு. உடனே இந்த வாசகத்தை நான் தான் மாற்றி எழுதினேன். அப்போ அவர் என்ன சொன்னார்? என்ன வாசகம் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த வாசகம் எப்படி எழுதப்பட்டது? இந்த நாள் மிகவும் அழகான நாள், ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை. ஆமென். இந்த 2 வார்த்தையுமே ஒரே செய்தியை தான் குறிக்கிறது. நான் பார்வையிட்டவன் அதை தான் குறிக்கிறது. ஆனால் இந்த செய்தி என்ன சொல்லுகிறதுன்னா, இந்த செய்தி இந்த நாள் மிகவும் அழகானது, ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை. இந்த செய்தி மூலமாக அவர் பிற மனிதருக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா, நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம், தேவன் நமக்கு பார்க்குற அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நன்றி உள்ள இருதயத்தை நினைவுபடுத்துகிறது. எல்லாருக்கும் நாங்கள் பார்க்குறோம், இந்த உலகத்தை பார்க்குறோம், இந்த நாள் அழகான நாள், இதை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வை வெளிப்படுத்தினது. அதனால் அவங்க எல்லாரும் அவனுக்கு நிறைய பணங்களை போட்டார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்யணும்? தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளுக்காக, தேவன் கொடுத்த நமக்கு ஆசீர்வாதத்துக்காக
நம்முடைய சரீர சுக பலன் ஆரோக்கியத்துக்காக தேவன் கொடுத்த எல்லா வாழ்விற்காக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். இதுதான் தேவ சித்தம். எனவே இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் கேட்ட இந்த விலையேறப்பெற்ற சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்ற வார்த்தையின்படி இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.